ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 29/11/2024 அதாவது நேற்று நடைபெற்ற ரேஷன் ஜாப் இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், உங்களை பற்றி பேசிக்காக சொல்லுங்கள். ரெண்டாவது கொஸ்டின், பிஹெச்ஹெச் இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றதையும் தெளிவாக சொல்லுங்கள். அடுத்தது ஏஏஒய் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கேட்டாங்க, அதையும் தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு எத்தனை கிலோ அரிசி வழங்கப்படுகிறது அப்படின்ற கொஸ்டியும் கேட்டாங்க. இதுக்கான ஆன்சரையும் கரெக்டாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஏஏஒய் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ அரிசி வழங்கப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நியாய விலை கடைக்கு சென்றீர்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கடை எண் என்ன அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் உங்கள் நியாய விலை கடை முழு நேர கடையா இல்லை பகுதி நேர கடையா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இதையும் உங்கள் கடை எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நியாய விலை கடைகள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆன்சரை தெளிவாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நியாய விலை கடைகள் வேறு ஏதாவது துறையின் கீழ் செயல்படுகிறதா அப்படின்றத திருப்பி கேட்டாங்க. நீங்கள் சொல்கிற பதிலை தெளிவாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நியாய விலை கடையின் விடுமுறை நாட்கள் எப்போது அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரையும் தெளிவாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நியாய விலை கடை வேலை நேரம் என்ன அப்படின்றதையும் கேட்டாங்க. ஸோ இதுதான் நியாய விலை கடையை பற்றி என்கிட்ட கேட்ட கேள்விகள். இதுக்கப்புறம் பொது அறிவு கொஸ்டினும் கேட்டாங்க, அதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சிவில் இன்ஜினியர் அப்படின்னு சொன்னேன். ஸோ உடனே சிமெண்ட்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டினை கேட்டாங்க. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் பீம்ஸ் அண்ட் காலம்ஸ் இதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட்டோட க்யூரிங் டைம் எத்தனை நாட்கள் அப்படின்றையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் க்யூரிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க, அதோட பயன் என்ன அதையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட்டோட மிக்சிங் ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றதையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் பேன் அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றதையும் கேட்டாங்க. கடைசி கொஸ்டினாக தற்போது வீசுகின்ற புயலின் பெயர் என்ன அப்படின்றதையும் கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக எப்படி கேட்குறாங்கன்னா, ரேஷன் கடையை பற்றி ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் எஜுகேஷனை வச்சு கொஸ்டின் நிறையா கேட்குறாங்க. நீங்கள் ஆன்சர் பண்ண நிறைய கொஸ்டின் அவங்களும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை பற்றி நீங்கள் பேசிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுங்க. இவ்வளோ தான் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, இதுக்கான ஆன்சர்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.